அமெரிக்காவிலிருந்து ஒரு இடி செய்திங்க. நம்ம இந்தியாவுக்கு 500% வரி போட ஒரு புது மசோதா வருதாம். அதிபர் ட்ரம்ப்பும் ஓகே சொல்லிட்டாராம். இது உண்மையா பொய்யா வாங்க பார்க்கலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வியாபார பேச்சுவார்த்தைகள் சூடு பிடிச்சிருக்கு. சீக்கிரமே ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு எதிர்பார்த்தோம். இந்த நேரத்துல தான் அமெரிக்க பாராளுமன்றத்துல ஒரு புது மசோதாவை ட்ரம்ப் ஆதரவோட கொண்டு வர்றாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற நாடுகள் மேல அதிக வரி விதிக்கணும்னு இந்த மசோதா சொல்லுது. முக்கியமா நம்ம இந்தியா மற்றும் சீனா மேல 500% வரை வரி போடப்படலாம்னு அமெரிக்க எம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உக்ரைன் போர் ஆரம்பிச்சதிலிருந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா கச்சா எண்ணெய் வாங்குறதுல இந்தியாவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 49 பில்லியன் யூரோ மதிப்புள்ள எண்ணெய் இறக்குமதி செஞ்சிருக்கோம். ரஷ்யா கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு உக்ரைனுக்கு உதவ மறுக்கும் நாடுகள் அமெரிக்காவுக்கு பொருள் இறக்குமதி பண்ணா அவங்க மேல 500% வரி விதிப்போம். ரஷ்யாவோட எண்ணெயில 70% வாங்குறது இந்தியாவும் சீனாவும் தான். அவங்க தான் ரஷ்யா போர் தொடர காரணமா இருக்காங்கன்னு அமெரிக்க குடியரசுக் கட்சி எம்பி லிண்ட்சே கிரஹாம் ஏபிசி செய்தி நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மசோதா அடுத்த மாசம், அதாவது ஆகஸ்ட்ல வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது சட்டமாச்சுன்னா நம்ம மருந்துகள், துணி வகைகள், ஐடி சேவைகள் போன்ற ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவில் அதிக வரி கட்ட வேண்டியிருக்கும். இந்த மசோதா முதல்ல மார்ச் மாசமே வர இருந்தது. ஆனா அப்ப வெள்ளை மாளிகை எதிர்ப்பு தெரிவிச்சதால வரல. இப்போ ட்ரம்ப் ஆதரவு கொடுத்ததாவும் 84 எம்பிக்கள் இதை ஆதரிக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்துல ரஷ்யாவை பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்துறது அமெரிக்காவோட திட்டம். இது நம்ம வர்த்தகத்துல என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.